அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோஸ் அண்ட் மோரோவர் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இருக்க ஏரியாவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு துபாய் எக்ஸ்போ போட்டிருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த துபாய் எக்ஸ்போவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா பனி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா 6:30 7 o'clock தான் இதை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால மஃப்ளர் ஸ்கார்ஃப் எல்லாமே போட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். பட் கொஞ்ச நேரம் தான் வந்து அந்த மஃப்ளரும் ஸ்கார்ஃபும் தலையில் இருந்தது. தூக்கி வீசிட்டாங்க 2 குட்டீஸுமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங்ஸ்லாம் நிறைய இருந்ததுனால பனி கொஞ்சம் எங்களுக்கு வந்து அந்தளவு தெரியலை. இங்கே பெர் ஹெட்டுக்கு வந்து 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. குட்டீஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், ரொம்ப எக்ஸைட்டடாக போனாங்க உள்ள என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் விட்டுட்டோம். ரித்வான் வந்து அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டான். பட் அயான் வந்துட்டு எப்படி நடப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம். பொறுமையாக அந்த பிளேஸை எப்படி க்ராஸ் பண்ணணுமோ அழகாக க்ராஸ் பண்ணிட்டான். எங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. உள்ளே என்ட்ரானதுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. லைட்டிங்ஸ் எல்லாமே வெளியில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் லண்டன் பிரிட்ஜ் எல்லாம் போட்டு செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்குமே அழகாக இருந்தது. உள்ளே என்ட்ரானதுமே துபாய் டவர்ஸ், அப்புறம் வந்து ட்வின் டவர்ஸ், புர்ஜ் கலிஃபா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு லைட்டிங்ஸ் செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இந்த எக்ஸிபிஷன் வந்துட்டு இப்போ வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த டில் டேட் வந்து இன்னுமே அனௌன்ஸ் பண்ணலை, எத்தனை நாள் வந்து இந்த எக்ஸிபிஷன் இருக்கும் அப்படிங்கிறது. சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. பட் போகும்போது கொஞ்சம் பயத்தோடே தான் போனோம். உள்ள எப்படி இருக்குமோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதே பிளேஸில் வந்துட்டு ஒரு 4 monthsக்கு முன்னாடி எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. பட் வர்த்தி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். போனதே சுத்த வேஸ்ட்டு. ஒரே ஒரு ரைடு மட்டும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். சரி, ஓகே, இதுவும் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போயிட்டு இருந்தோம். உள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்து லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. லக்கி ட்ராக்காக ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க ஃபில் பண்ணுறதுக்கு. கிடைக்கலையோ பட் நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஷாப்பிங் லவர்ஸ்க்காகவே ஒரு ஷாப். இங்கே இந்த எக்ஸிபிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இந்த மாதிரி 20 rupees ஷாப் வந்துட்டு ஒரே ஒரு ஷாப் மட்டும்தான் இருந்தது. பட் இதில் வந்துட்டு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு பிலோ 20 பிலோ 30 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஷூ எல்லாம் வந்துட்டு 20 rupeesல வந்து கொடுத்தாங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு என்னால் நம்பவே முடியல. அது ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனில் வந்துட்டு ப்ரைஸ் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. என்னடா இவ்வளோ கம்மியாக ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டி வைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நான் சொன்ன மாதிரி இந்த ஷூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 20 rupees தான். அண்ட் மோரோவர் இங்கே ஹேர் பேண்ட்ஸு, அப்புறம் வந்துட்டு நிறைய ஆக்சசரிஸ்லாம் இருந்தது. இது எல்லாமே வந்துட்டு பிலோ 30 ரொம்பவே வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய திங்ஸ் வந்து நாங்கள் வாங்கினோம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கிடைக்கும்போது இந்த சான்ஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து திங்ஸ் வந்து வாங்கினோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் பேண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 15 rupees தான். இதை வந்துட்டு நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். ஃப்ராங்காக சொல்கிறேன், 35 rupeesக்கு நான் வாங்கினேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. என்னடா 35 rupeesக்கு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ, காசா பணமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிஷாவும் எடுத்துகிட்டே தான் இருந்தோம். நான் கொஞ்சம் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேஸை பார்த்தேன், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக தானே இருக்குது, நீ எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து போட்டுகிட்டே இருந்தோம். ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணலை, பட் மீடியமாக பர்ச்சேஸ் பண்ணோம். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் கிளிப்ஸ்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு 15 rupees தான். வெளியில் போனீங்கன்னா எப்படியும் அபவ் 30 தான் இருக்கும். இந்த கிளச்சுமே வந்து 15. ஓகே, இந்த ஷாப்லேயே நம்ம வந்து நிறைய நேரம் நின்றுட்டோன்னா கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கணுமோ வாங்கி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்க. இல்லைனா வீட்டில் வந்துட்டு எவ்வளோ தான் நீங்கள் திங்ஸ் வாங்கி கொடுத்தாலும் எங்களுக்கு பிடிச்சது வந்துட்டு நீங்கள் வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ
வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரைடெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக ரைட்லலாம் வந்துட்டு எதுவுமே போகிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷாப் தான் வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு இந்த ஸ்பாஞ்சு அப்புறம் வந்துட்டு வெஜிடபிள் கட்டர்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டெமோ பண்ணி காமிச்சாங்க. இந்த வெஜிடபிள் கட்டர் வந்து ஆல்ரெடி நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ ஸ்பாஞ்சு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ரொம்ப அழகாக வந்துட்டு டெமோ பண்ணி காமிச்சிருந்தாங்க. இந்த ஸ்பாஞ்சை பற்றின டெமோ எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருந்தது எங்களுக்கு. நாங்களுமே வந்து இங்கே பாருங்கள் தொட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்தோம். எதுவுமே எந்த பிசுமே இல்லை. அது இல்லாமல் ஃபைனலாக வந்துட்டு இதில் ஃபயரை வச்சு காமிச்சாங்க. இது என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியலை, எப்படிடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்கிற டவுட்டு தான். நானும் வந்துட்டு கேட்டேன், இந்த ஸ்பாஞ்சில் எத்தனை டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த ஃபயர் வந்து பற்ற வச்சுருப்பீங்க அப்படின்னு கேட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 50 டைம்ஸாவது நான் வந்து பற்ற வச்சுருப்பேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே இவ்வளோக்குள்ளே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டோம். இந்த வெஜிடபிள் சாப்பரும் வந்து வாங்கியிருந்தோம். இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்த வெஜிடபிள் சாப்பர் தான் வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக சொல்லியிருந்தாங்க. 200 150 சம்திங் தான் சொல்லியிருந்தாங்க. அதுதான் வீட்டில் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது அரிஷாக்கு வந்துட்டு காலையில் ஹரிபரியாக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஷாப்பில் மஸ்கிட்டோ நெட்டு அப்புறம் வந்து விண்டோ கர்டைன் இதெல்லாம் வந்து காமிச்சாங்க. வாங்குகிறோமோ இல்லையோ பட் டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால நான் வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துருந்தாங்க. இந்த ஏரியாவில் இருந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15% வந்து ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் நம்பரை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். ஸோ இந்த ஸ்னோ ஹவுஸ் பார்த்திங்கன்னா சுத்த வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் வந்துட்டு அதுலேருந்து குட்டீஸ் வந்து எப்படியோ மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டோம். இந்த ஹாரர் ஹவுஸும் வேண்டாம், நமக்கு ஸ்னோ ஹவுஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ரைடெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அப்பளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா. ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட் ட்ரைன்னு தான் நான் சொல்லுவேன். காலிஃப்ளவர் பக்கோடாவோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் வந்துட்டு யூஸ்வலாக இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுவாங்கள்ல அதோட பவுட்ரு வந்து கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஸோ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அரிஷாவோட கிளாஸ்மேட் வந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு இந்த காலிஃப்ளவர் பக்கோடா வந்து எப்படி பண்ணாங்க, இதுக்கு வந்துட்டு என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நீங்கள் சேர்ப்பீங்க, அதோட குவான்டிட்டியெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட் ரெசிபி வந்து வாங்கிட்டு வீட்லேயுமே வந்துட்டு ட்ரை பண்ணேன். அதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது நான் நினச்சதை விட. நான் இந்த சீக்ரெட் ரெசிபி வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லித்தரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் பண்ணும்போது என்ன டேஸ்ட்டில் வந்து எக்ஸிபிஷனில் சாப்பிட்டனோ அதே டேஸ்ட்டு வந்து இதில் இருந்தது. ஸோ எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து வீட்டில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பேபிகார்னில் பண்ணியிருந்தேன், காலிஃப்ளவரில் பண்ணலை. பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த கொலம்பஸில் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. எனக்கெல்லாம் அது ஆகாது, உனக்கு வேணும்னா நீ போய் டேடி கூட அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி ஜெயிண்ட் வீலு அதுக்கப்புறம் இந்த குட்டீஸ்க்கான நிறைய ரைடெல்லாம் இருக்குது, நம்ம அதில் வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அயான் வந்துட்டு கொஞ்சம் இதில் வந்து உட்கார ட்ரை பண்ணால் பட் உட்கார்ந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி வந்து ஓடலை. சரின்னு சொல்லிட்டு அயானை இறக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின்லேயே வந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அயான் வந்துட்டு கொஞ்சம் பயந்தா மாதிரி இருந்தான். பட் போக போக வந்து அவனுமே செம குஷி ஆகிட்டான். வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரித்வான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்லேருந்து இறங்குறதுக்கு பயங்கர அழுக, நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டான். ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி கூட்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயின் வீலில் நானும் என் பொண்ணும் மட்டும்தான் போனோம். என்னோடய ஹஸ்பண்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மற்ற ரைட்ஸ்லாம் ஓரளவு நாங்கள் போயிடுவோம். பட் இந்த ஜெயின் வீல் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும். அப்படி தான் எனக்கும் அரிஷாக்குமே இருந்தது. ஏன்னா நானும் அவளும் மட்டும்தான் வந்துட்டு இந்த ஜெயின் வீலில் போயிருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அரிஷாவோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு இந்த ஜெயின் வீலில் வந்திருந்தா. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் வந்து பயம் இல்லாமல் இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாய் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு இந்த ஜெயின் வீலில் வந்து நாங்கள் போகும்போது பாசிட்டிவான விஷயம் வந்துட்டு எதுவுமே பேசவே இல்லை. ஃபுல்லாக நெகட்டிவாக தான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம். அரிஷாட்ட வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், அரிஷா சப்போஸ் இது அருந்து விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து எப்படி இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவும் நடக்காது, அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் மேலே பாரத்தை போட்டு நம்ம வந்து ஜெயின்வில்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. பட் அவளுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு பயமே இல்லை. ஜெயின்வில் போயிட்டு கீழே வரும்போது இந்த 2 குட்டீஸ்க்கும் வந்துட்டு ஒரு பிளேஸ் வந்து ஆக்குப்பைடாக வச்சுட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரோப்ளேன் ரைடு தான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரித்வானும் அயானும் வந்துட்டு இருந்துட்டு சுத்தமாக வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அயான் வந்துட்டு பாருங்கள் அந்த ஏரோப்ளேனை வந்துட்டு கெட்டியாக இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். அதுலேருந்து அவனை தூக்குறதுக்கே எங்களுக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. பரவாயில்ல, அன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரயானும் அரிஷாவும் எங்களோட பேச்சு வந்து கொஞ்சம் கேட்டு கண்ட்ரோல்டாக இருந்தாங்க ஒவ்வொரு ரைட்லேயும் வந்து போகாமல். ஏன்னா வந்து வேஸ்ட் ஆஃப் மணி தான் இது எல்லாமே. நான் சொல்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இது வேஸ்ட் ஆஃப் மணி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்லாம் கிடையாது, 80 ருபீஸ் 70 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எங்களுக்கு வந்து தோணுச்சு. உள்ளே வந்துட்டு அந்த டிக்கெட் கவுண்டரில் வந்துட்டு டிக்கெட் கலெக்ட் பண்ணும்போதே வந்து ஒருத்தர் சொன்னார் 1.5 கோடிக்கு வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் வந்து எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து எங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம எல்லாருமே வந்து காசு கொடுத்து தான் வந்து உள்ளே போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த பால் கேம் எல்லாம் விளையாண்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இதுலேயுமே வந்துட்டு அயான் ரித்வான் 2 பேரும் இருந்துட்டு சுத்தமாக வரவே இல்லை. ஒரு வழியாக நாங்கள் அவங்கள சமாதானப்படுத்திட்டு வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு போதும்னு ஆயிடுச்சு. ரித்வான் தான் கடைசி, அயான் கூட வந்துட்டான், ஆனால் ரித்வான் வந்துட்டு வரவே மாட்டேன்னு பயங்கர அடமெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிஷா ரயான்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க. ஒரு வழியாக ரித்வானும் வந்துட்டான். ஸோ வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். பட் டீ வந்துட்டு பச்சை தண்ணி விட வந்து மோசமாக இருந்தது. அதோட கப்பை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. குட்டீஸ் எல்லாத்துக்கும் வந்து டீ வந்து கொடுத்தா வந்து கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால காஃபி அப்புறம் வந்துட்டு ஹார்லிக்ஸ் இது 2த்தையுமே வாங்கி கொடுத்துருந்தோம். அயான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பயங்கர சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். போகும்போது செம்ம ரகலை ஆயிடுச்சு அவனோட. அவனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியல எங்களுக்கு. ஸோ எல்லா லைட்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:30 கிட்ட ஆக போகுது. வீட்டுக்கு வந்துட்டு பரோட்டா சால்னா எக்ஸிபிஷனுக்கு பார்த்திங்கன்னா மாமி வரல, அதனால் அவங்க வந்து வீட்டில் இட்லி சாம்பார்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஆளுக்கு ஒவ்வொன்று சாப்பிட்டுட்டு இந்த பரோட்டாவும் சாப்பிட்டு எங்களோட டின்னர் வந்து சூப்பராக முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து நீங்கள் எப்போவுமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் எனக்கு ஒரு vlogs எல்லாம் வந்துட்டு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.